அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தேய்பிறை சஷ்டி. இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாள். இந்த நாளன்று தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, கடன் எல்லாமே சரியாகும். தேய்பிறை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதனால் தேய்பிறை சஷ்டி என்று வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரிய வழிபாடு. அதே போல் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம், மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி இருப்பவர்களும் தேய்பிறை சஷ்டிக்கு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும்போது அதுவும் நமக்கு சரியாகும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுக்கு தேய்பிறை சஷ்டிக்கு முக்கியமான 3 தீபம் சொல்கிறேன். அதில் ஏதேனும் ஒரு தீபம் நீங்கள் ஏற்றினால் கூட போதும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைனாலே எல்லோருக்குமே வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கின்ற பழக்கம் இருக்கின்றது. நீங்கள் முதலாவதாக வெற்றிலை தீபம் நீங்கள் ஏற்றலாம். விருப்பம் இருப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு தீபம் ஏற்றுவது செல்வாக்கு கொடுக்கக்கூடியது, பண வசித்து தரக்கூடியது துவரம்பருப்பு தீபம். மற்றும் சொந்த வீடு வேண்டும், அதில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஆனால் எங்களால் சொந்த வீடு கட்ட முடியல, அப்படி இருப்பவர்களும் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். மற்றும் வேலைக்காக வழிபாடு செய்பவர்களும் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம். நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த துவரம்பருப்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு வெற்றிலையோ அல்லது ஒரு சின்னதாக தாம்பலத்தட்டை எடுத்துகிட்டு அதில் துவரம்பருப்பு பரப்பிட்டு 2 அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அல்லது ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து 9 துவரம்பருப்பு அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் ஏற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம். 3வது தீபம் எந்த தீபம் அப்படி என்றால், 3வது தீபம் அனைத்தையுமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடியது. அதாவது வீட்டில் வசதி மிகவும் கம்மியாக இருக்கின்றது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இருப்பவர்களும் சரி, கொஞ்சம் பண பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் சிறப்பாக இருப்போம், அப்படி இருப்பவர்களும் சரி. மற்றும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா இருக்கணும், எங்களுக்கு அந்த பணம் பற்றாக்குறை வரவே கூடாது, அந்த வறுமைங்கிறது வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று பார்த்தீங்கன்னா கல்கண்டு தீபம் ஏற்றணும். அந்த கல்கண்டு தீபம் ஏற்றிட்டு தேன் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாயாசமோ அல்லது நீங்கள் இனிப்பு வகையானது ஏதாவது நெய்வேத்தியம் வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அந்த வறுமை அப்படிங்கிறதே வராது. எப்போதுமே தனமும் தானியமும் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நிறைவாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். அதாவது எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு அகல்விளக்கு ஏற்றி வைத்து அதில் 6 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. அல்லது 9 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிட்டு அதில் ஒரு சிட்டிகை போல் நீங்கள் சுக்கு பொடி சேர்க்கணும். சுக்கு பொடி அல்லது வசம்பு பொடி, இந்த 2இல் ஏதேனும் ஒன்று சேருங்க. சுக்கு பொடி சேர்ப்பது முருகனுக்கு ரொம்ப சிறப்பானது. கல்கண்டு 9 கல்கண்டு அல்லது 6 கல்கண்டு போட்டு சுக்கு பொடி கொஞ்சம் போட்டு குங்குமப்பூ இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் குங்குமப்பூ போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க. 1 அல்லது 2 தீபம் நீங்கள் ஏற்றலாம். 1 ஏற்றலாம், 2 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, அதனால் 2 அகல் விளக்கும் நம்ம ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக இனிப்பு ஏதாவது ஒன்று வைங்க. அல்லது கல்கண்டு கூட மறுபடியும் அவள் கொஞ்சம் கல்கண்டு சர்க்கரையெல்லாம் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். எந்த இனிப்பும் இல்லாத பட்சத்தில் சர்க்கரை நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை வைங்க. இனிப்பு வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் செல்வம் செழிப்பாக இருக்க ஆரம்பிக்கும். எப்போதுமே இறைவனுக்கு இனிப்பு வைக்க வைக்க நம்ம வீடு செல்வ செழிப்பாக வளரும். ஆனால் இனிப்பு வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த 3இல் ஏதேனும் ஒரு தீபம் ஏற்றினா எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம். அதாவது செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. காலை 6 மணிலிருந்து 7 மணி செவ்வாய் ஹோரை, அந்த நேரத்தில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். 6 to இரவு 9 மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம். ஏன்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருப்பதனால் நிறைய பேர் இந்த செவ்வாய் ஹோரை கணக்கு பண்ணி தான் வழிபாடு செய்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை 5:30லேருந்து ஒரு 6 மணிக்கும் வழிபாடு செய்யலாம். இரவு 9 மணிக்குள்ளே, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் காலை 7 மணிக்குள்ளே, இல்லை அதற்கு மேலே நான் வழிபாடு செய்ய முடியும், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போகிறாங்க, எனக்கு அந்த நேரம் டைம் கிடையாது, எனக்கு வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்யலாம். குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டாங்க அப்படின்னா அதற்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 மணிக்குள்ளே, காலை 10 மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாயும் இருக்குது ப்ளஸ் சஷ்டியும் இருக்குது. 2மே முருக
முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பு தான். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செவ்வாய் சஷ்டி இருப்பதனால் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போவது ரொம்ப நல்லது. அது நீங்கள் உதிரி பூக்களாக வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கெட்டி 1 முழம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் உதிரி பூக்கள் வாங்கி நீங்கள் தொடுத்து கூட சுவாமிக்கு போடலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். செவ்வரளி வாங்கிட்டு போவது ரொம்ப நல்லது. இப்போ சஷ்டி பார்த்தீங்கன்னா, இந்த தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போ கடன் தொல்லைகள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் மதிய நேரமோ அல்லது உங்களால் எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் போய்ட்டு கொஞ்சமாக அந்த கடன் கட்டுறதுக்கான அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்க. அதாவது நீங்கள் ஜுவல்ஸ் எதாவது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேங்கில் போய் கட்டிக்கலாம். இல்லை மற்றவர்கள்ட்ட இடம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களால் முடிந்த ஒரு அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட கொடுங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கான அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். முருகப்பெருமானுடைய அருளோடு பார்த்தீங்கன்னா, கடன் எல்லாமே சரியாக போயிடும். நம்ம வந்து அவர்கிட்ட கேட்கணும். எனக்கு கடன் சீக்கிரமாக அடையணும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணு முருகா அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அதை வைத்து நீங்கள் கடகடன்னு நீங்கள் வந்து கடனை அடைச்சிடலாம். அது மட்டும் கிடையாது. நம்ம கடனை அடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதை அடைக்க முடியும். நம்ம வந்து கடவுளை கும்பிடுவோம். கடவுள் நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அதில் வெற்றி வந்து நமக்கு இருக்கும். கடன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. அதற்கான முயற்சிகள் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம செயல்படும்போது அது சீக்கிரமாக சரியாகும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கவலைகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முருகனை வழிபாடு செய்யும்போது எல்லாமே சரியாகும். முருகன் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறத நம்மளால் உணர முடியும். இந்த சஷ்டி தினத்தை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கவலைகள் இருப்பவர்களும் சரி, கஷ்டங்கள் இருப்பவங்களும் சரி மிஸ் பண்ணிடவே கூடாது. முருகன் பற்றிய தகவல் தேவைப்படுது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.